அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். Am I audible? Chatல மென்ஷன் பண்ணுங்க நான் ஆடிபிளா இருக்கேனா. Yes, madam. Audible. ஓகே. ஸோ நேத்து நம்ம பார்த்தோம், நம்ம தியானம் செய்யறது எப்படி, ஒரு முறை திரும்பவும் அது என்னன்னு பார்த்தோம். அதாவது சுவாச விழிப்புணர்ச்சி தியானம் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் நம்ம இதயத்தை ஹார்ட் எலிவேஷன் எப்படி பண்ணி ஹையர் வைப்ரேஷனுக்கு போய் அதுக்கு மேலே நம்ம எப்படி தியானம் அந்த ஃப்ரீக்குவென்சியை டச் பண்ணி அதுக்கப்புறம் தியானத்துக்குள்ளே போடுறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த 4 கூறுகள் தியானம்னா என்ன அப்படிங்கிற அது எதுக்காக நம்ம செய்கிறோம், அதனால நம்மளுக்கு என்ன பயன்கள் வருது அதுங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தியானத்துடைய அனுபவங்கள், நம்ம தியானத்துக்குள்ளே போனோன்னா என்னென்ன அனுபவங்கள் வருது, நம்ம அந்த வெற்றிடத்தை நம்ம டச் பண்ணும்போது நமக்குள்ளே என்னென்ன அனுபவங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருக்கலாம். அப்போ நம்ம யாரோடையும் நம்மளோட அனுபவங்களை கம்பேர் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். ஸோ நம்ம எதையுமே ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி நமக்கு ஏன் இந்த அனுபவம் வரல அப்படின்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டாபிக் என்னென்னா புஸ்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தினா எவ்வளோ நம்ம மேம்படலாம் அப்படிங்கிறது. அதாவது ஈவன் புத்தர் அந்த காலத்தில் சொன்னாராம், அஜ்ஞானம் அதாவது அறிவின்மையினால தான் நமக்கு துக்கம் வருது அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு துக்கம் வருது, கடவுள் ஏன் நமக்கு இந்த துக்கத்தை கொடுக்குறாரு, ஏன் நான் இவ்வளோ கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறேன்னா நல்லா தானே எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் வரலாம். அப்படிங்கும்போது நம்ம அந்த கேள்விகளுக்கெல்லாம் காரணம் நம்மளை படைச்ச கடவுள் நம்ம நினைக்கிறோம், இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்க சில பீப்புள்னால வருதுன்னு நினைக்கிறோம், இல்லை நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகள்னால வருதுன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வெளியே உள்ள பல சூழ்நிலைகளையும் பீப்புளையும் பொருளையும் திங்ஸையும் நம்ம குற்றம் சாட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வரக்கூடிய துக்கமோ கஷ்டத்துக்கோ காரணம் அறிவின்மை, அஜ்ஞானம். அப்போ எப்படி நம்ம அந்த அஜ்ஞானத்தை ஓவர் கம் பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு இடம் இருட்டா இருக்கு அப்படின்னா நம்ம போய் அந்த இருட்டை எப்படி விளக்க முடியும்? இருட்டே போ போ அப்படின்னா விளக்குமா? இல்லை. அந்த இடத்துல நம்ம ஒரு லைட்டை அந்த இடத்துல ஷைன் பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய இருட்டு விலகிரும், அப்படிதானே? ஸோ எதுனாலும் ஏற்கனவே அந்த இருட்டுங்கிறது இருக்கு, அது நம்ம விளக்க போறது இல்லை. ஆனா அது மேல ஒரு பியூட்டிஃபுல் லைட்டை நம்ம ஷைன் பண்ணும்போது அந்த இடம் அந்த இருட்டு மறைஞ்சு அந்த ஒளி மட்டும்தான் தெரியுது. அது மாதிரி நம்ம அறிவின்மைய புஸ்தகங்கள் மூலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, புஸ்தகங்கள் மூலம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இது புஸ்தகங்கள் மூலம் நம்ம எவ்வளோ பியூட்டிஃபுல்லா நம்ம அறிவின்மையை நம்ம போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்தஞ்சலி முனிவர், அதாவது இந்த யோகத்துக்கே யோகா அப்படிங்கிற ஒரு இதுக்கே ரொம்ப முதன்மையானவர் பத்தஞ்சலி சார். அவரும் அதை தான் சொல்றாரு. அதாவது அறிவின்மை நம்ம போக்கணும், ஸ்வத்தியாய அப்படின்னு சொல்றாரு. ஸ்வத்தியாயனா நம்மளே நாம அறிஞ்சு கொள்றது தான் ஸ்வத்தியாயம். அது எதன் மூலமா அறிஞ்சிக்கலாம்? பிறரோட சேர்ந்து நம்ம கலந்து அவங்க கிட்ட உரையாடி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம். ரெண்டாவது, புஸ்தகங்கள் மூலமா பலவிதமான நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம சேகரித்து அதுக்கப்புறம் நம்ம கிரகிச்சு கொண்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரலாம். அதுவே தான் இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு சின்ன இஷ்யூ, ரத்னவேல் சார், எனக்கு இன்னும் அந்த ஷேர் ஆப்ஷன் வர காணோம். இல்லை, பிரேக் அவுட் ரூம்ஸ் அந்த இதெல்லாம் காட்டுது, ஆனால் ஷேர் ஆப்ஷன் இன்னும் வர காணோம். ஸோ அவங்க டீம் அதை பார்க்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்வாத்தியாய அப்படிங்கிறது
நமக்குள்ள நம்ம எப்படி இந்த அறிவின்மையை விலக்கிக்கிறது அப்படிங்கிறது தான் சுவாத்தியாய. நமக்கு வந்து அது ஒரு தர்மம், ஸ்வதர்மம். நம்மளுடைய அறிவின்மையை நம்ம விலக்கி கொள்ள வேண்டியது நமக்குள்ள பர்சனல் டியூட்டி. இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம புஸ்தகங்கள் நிறைய நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கும், அங்கே போய் நம்ம படிச்சிருப்போம். இனிஷியலி நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிசி இல்லை ஆனா ஆவனா 1 2 இந்த மாதிரி புஸ்தகங்களை படிச்சுட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவல் போவோம் இல்லையா. அடுத்த லெவல் என்ன, ஃபேரி டெய்ல்ஸ் அப்படின்னு போவோம். சின்ன சின்ன கதைகள், ஒரு 3 பக்கம் இருக்கும் அந்த கதைகள். அது எண்டில் ஒரு மாரல் அப்படின்னு இருக்கும், மாரல் ஸ்டோரிஸ் அப்படி படிப்போம். அப்புறம் ஜஸ்ட் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ட்ரீமி ஃபேரி டெய்ல்ஸ் அப்படியெல்லாம் இருக்கலாம். 3வது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பஞ்சதந்திரா அப்படின்னு சொல்லி நம்ம மித்தாலஜியை பற்றி படிக்கக்கூடிய சில புஸ்தகங்கள் நம்ம படிச்சுட்டு வருவோம். அப்புறம் இன்னும் கிளாஸஸ் மேலே மேலே போக போக அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புஸ்தகங்கள் வெவ்வேறு படிச்சுக்கிட்டே வருவோம். அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டுடே அ ரீடர் டுமாரோ அ லீடர். ஸோ ஓப்பன் அ புக், ஓப்பன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, புக்ஸ் ஆர் யுவர் பாஸ்போர்ட் டு இன்ஃபினிட் வேர்ல்டு. பலவித நம்ம நம்ம புஸ்தகம் சில படிக்கும்போது நம்மளே நம்ம மறந்து அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த அது ஒரு நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த புஸ்தகங்கள் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதும்போது அவங்களோட எனர்ஜி அந்த புஸ்தகத்தில் போகும். அதனால தானோ என்னவோ நம்ம எவ்ரி டைம் நம்ம அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு தடவை அந்த புஸ்தகம் படிக்கும்போது நம்ம அனுபவம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அந்த புக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது அந்த புஸ்தகத்துக்கு. நம்ம எவ்ரி டைம் அந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது புது புது அனுபவங்கள் வருது. ஒவ்வொரு பிட் பிட்டாக வேற 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 கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். A book a day keeps ignorance away அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, நெப்போலியன் போனபார்ட் என்ன சொல்லியிருக்காரா, ஷோ மீ அ ஃபேமிலி ஆஃப் அ ரீடர் அண்ட் ஐ வில் ஷோ யூ த பீப்புள் ஹூ மூவ் த வேர்ல்டு. ஸோ புஸ்தகம் படிக்கிற ஒரு குடும்பத்தால் இந்த உலகத்தையே மாற்றக்கூடும். ஸோ அவங்க எப்படி அந்த உலகத்தை மாற்றக்கூடியும், ஏன்னா அந்த புஸ்தகங்கள் படிக்க படிக்க நம்ம பிரெயினில் இருக்க அறிவின்மை போகக்கூட நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. நமக்குள்ள எப்போ மாற்றம் ஏற்படுதோ அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுதான் நம்ம தியானத்து மூலமா வரக்கூடிய மேஜிக். அந்த மேஜிக் என்னன்னா, வெளி உலகத்தை நம்ம மாறணும்னு நம்ம நினைக்க அது மாற போறது இல்லை. நமக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்தா இம்மீடியட்டா வெளியே நமக்கு அதுல பிரதிபலிக்க கூடும். அதான் அதுல ஒரு பியூட்டிஃபுல் இது மேஜிக் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய நம்மளோட அப்சர்வேஷன் எங்க போகுதோ அங்க கிரியேஷன் ஹேப்ஸ். அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டி. அந்த அப்சர்வேஷன் எங்க நம்ம வைக்கணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் மேல வைக்கிறோம். நம்ம எண்ணங்களுக்கு என்ன ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும் இல்லையா, அந்த ஊட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அந்த எண்ணங்கள் வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து 4 வகைன்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ், நெசசரி தாட்ஸ். இதுல சொன்னா போனா 90% நம்மளுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கான். ஸோ இந்த புஸ்தகங்களை நம்ம படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியாகி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப பிரம்மாண்டமாக விரிவடைஞ்சு நம்ம பிரெயின் வந்து இன்னும் நிறைய ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை இந்த புஸ்தகங்கள் நமக்கு கொண்டு வருது. ஸோ அறிவின்மை விலக விலக நமக்கு ஒரு எக்ஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, குறுகிய மனப்பான்மை நமக்கு மாறி விரிவடைந்த மனப்பான்மை நமக்கு வரும்போது நம்ம இன்னும் நிறைய படிக்க படிக்க நமக்குள்ள வேற வேற கண்ணோட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இந்த தப்பு வந்து நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில, ஆனா அதுக்கு காரணம் நம்மளா கூட இருக்கலாமே, எதுக்கு நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்துடும் பெர்ஸ்பெக்டிவ்ல. அப்போ என்னைக்கு நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்றதை நிப்பாட்டி நம்ம அதுக்கு பொறுப்பேற்கிறோமோ அதுதான் வந்து அது ஒரு என்லைட்டன்ட் ஸ்டேட். அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து எதுக்கும் காரணம் வேற எங்கேயும் வெளியே இல்லை, நம்ம தான் காரணம், நம்மளோட அறிவின்மை தான் காரணம். அப்போ இதை எப்படி விளக்குறது அப்படிங்கும்போது புக்ஸ் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். லிண்டா குட்மேன் சொல்றாங்களாம், புக்ஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் வே டு ரீச் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல விதமான புக்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஆக்சுவலி ஆஃப்டர் திஸ் இது நம்மளுக்கு விஸ்டம் நோட் ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல வருது. ஸோ அந்த விஸ்டம் நோட்ல பார்த்தீங்கன்னா யூ வில் சி குட் ஷேரிங் ஆப்ஷன் அவர் ரத்னவேல்ஜியே பண்ணுறாரு. ஸோ இதுதான் லிண்டா குட்மேன் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தகங்கள் அறிவு ஒளிக்கான விரைவான குறுகிய வழி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதான் எவ்வளோ ஷார்ட்கட் நம்ம நீ ரொம்ப காலம் தபஸ் பண்ணி நம்ம உடல்ல வருத்தி நம்ம பல விஷயங்கள்லாம் செய்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த புஸ்தகத்தை படித்து நம்ம அறிவு வளர்த்தணும் அப்படின்னு கிடையாது. ஆம், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் தவம் செஞ்சாங்க நம்ம படிச்சிருப்போம்ல. ஒத்த காலில் நிற்பாங்களாம், அப்படியே மூச்சு விடாம உட்காந்துருப்பாங்களாம், அவங்க மேலே மண்ணு அப்படியே எறும்பு கூடெல்லாம் கட்டிருமா, செடியெல்லாம் வளர்ந்துருவாங்களாம், சிலர் அப்படியே கையை தூக்கி நிற்பாங்களாம், அப்படியெல்லாம் தபஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணி பல வருஷங்கள் இருந்து தான் அவங்களுக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல யாரும் அந்த மாதிரி தபஸ் எல்லாம் செய்யறது கிடையாது. அப்போ அந்த ஷார்ட்கட் அப்படி என்னன்னா புக்ஸ் ஏற்கனவே இந்த ஞானிகளும் யோகிகளும் நமக்கு அவ்வளவு அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஞானமா வந்திருக்கும். அவங்களுடைய மெடிடேஷன் வழியா அவங்களுக்கு வந்த ஞானத்தெல்லாம் அவங்க அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தரோட புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் இல்லை, அதில் அவரோட எனர்ஜியை நம்ம சென்ஸ் பண்ணலாம். யார் யாரெல்லாம் அந்த புஸ்தகத்தை படிக்கிறாங்களோ அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுருதான். அந்த புஸ்தகம் நானுமே வாங்கியிருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷம் என்கிட்ட வச்சிருக்கேன். ஃபுல்லா இன்னும் எவ்ரி பேஜ் நான் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. அந்த புஸ்தகம் வந்து அப்படி நம்மள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும். ஃபியூ பேஜஸ் நம்ம படிப்போம், அப்புறம் ஆற போடுவோம், அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஃபியூ பேஜஸ் படிப்போம், அப்புறம் ஆற போடுவோம். ஏன்னா நம்ம சோல் அந்த அந்த நிலைக்கு தயாரா இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு அந்த புஸ்தகம் போடும். அந்த புஸ்தகம் உங்க எல்லார் கையிலும் இருந்தா அது அந்த ஜஸ்ட் ஹேவிங் தட் புக் இன் யுவர் ஹவுஸ் இட்செல்ஃப் இஸ் அ பிளெஸிங். ஏன்னா அதுல வந்து அவருடைய எனர்ஜி அவ்வளவு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவர் வீட்டுல இருந்து வெளியே போய் ஞானத்தை தேடி ஒவ்வொரு இடமா போனாரு, அவர் எப்படி அவரோட குருவை சந்திச்சாரு, அவர் எப்படி மகாவதார் பாபாஜியோட கனெக்ட் ஆறாரு, எப்படி அவர் வந்து நம்மளோட ஈஸ்ட் பாரத நாட்டுல இருந்து எப்படி தியானம் நம்மளுடைய மெத்தட் எல்லாம் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கொண்டு போனாரு, இதெல்லாம் வந்து விலாவரியா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து மகாவதார் பாபாஜி நினைச்சாராம் நம்ம ஈஸ்ட்ல ஏற்கனவே, அதாவது சைனால இந்த லாவோட்சி அப்படிங்கிற ஒரு இருக்காரு, நம்ம நாட்டுல புத்தர் அப்படின்னா நம்ம நிறைய குருக்கள் இருக்காங்க. ஆனா ஈஸ்ட்ல வந்து அது வெஸ்ட்ல அந்த மாதிரி இல்லை. அப்போ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. அப்போ அதை வந்து கொண்டு போகிறதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் அந்த பிறவி எடுத்திருக்காரு. இதை வந்து ஏற்கனவே அவர் லஹர்ஷி மகாஷாயிட்ட சொல்லி அவர் யுக்தேஸ்வர்ஜிக்கு சொல்லி யுக்தேஸ்வர் குருவுக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு ஒரு டிசைபிள் வர போறாரு பரமஹம்ச யோகானந்தா, அவர் வந்து இந்த ஞானத்தை வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாரு அப்படிங்கிறதுலாம் அதுல அந்த புஸ்தகத்துல அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கும். அந்த கதைகள் எப்படியெல்லாம் அவரோட வாழ்க்கை போகுது. ஒரு குரு மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குருட்டையா போவாரு. அந்த குருக்களும் பாத்தீங்கன்னா உடனேலாம் அவருக்கு வந்து ஓகே யூஆர் ரெடி ஃபார் என்லைட்டன்மெண்ட், யூஆர் ரெடி ஃபார் திஸ் நாலேஜ் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பல விதமான டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல எல்லாம் அவங்க பாஸ் பண்ணாதான் அந்த குருவோட பார்வையே நம்ம சைடு திரும்பும். அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு. when the student is ready the master will appear அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அந்த அளவுக்கெல்லாம் பல காலத்துல பல ஜென்மங்கள் அப்படி போயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்குள்ளே இந்த வேகமான காலகட்டத்துல புஸ்தகங்கள் நம்ம படிக்க படிக்க ஷார்ட்டஸ்ட் வே குயிக்கா போயிடலாம். நம்ம ட்ரெயின்ல போறது இல்ல பஸ்ல போறதை விட அப்படியே டைரக்டா ஃபிளைட்ல போற மாதிரி புஸ்தகங்கள் நம்ம படிக்கும்போது என்லைட்டன்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புஸ்தகங்கள் வந்து எந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் இருக்கு. நம்ம சின்ன சின்ன ஒரு 5-10 பேஜ் புக் இருக்கும். அப்புறம் நல்ல ஹார்ட் பவுண்ட் புக்ஸ் இருக்கும். 200-300 பேஜ் இருக்கும். அதை நம்ம ரசிச்சு ரசிச்சு இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி படிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலரால வந்து படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆடிபிள்ஸ். இப்போ வந்து அந்த ஆடியோ புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நமக்கு வி ஆர் ஏபிள் டு டூ ஸோ மச். நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு இன்றைக்கே நம்ம பார்க்குறோம் இந்த இளையதளத்தில் நம்ம எப்படி நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம நாலேஜ் எல்லாம் ஒருத்தரோட ஷேர் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி ஷேர் பண்ணணும், இதெல்லாம் ஒரு அறிவு வளர்த்துக்கக்கூடிய வழிகள் தானே இல்லையா. ஸோ ஆடியோ புக்ஸ் இருக்குது, கிண்டில்னு ஒரு கருவி இருக்கு. அது மூலமா புக்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி எங்க வேணாலும் நம்ம அழகா கொண்டு போய்க்கலாம். பல புக்கு ஒரு 10 புக்கை நம்ம ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிண்டில்னு ஒரு சின்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாக்க போதும், நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம எங்க இருக்கோமோ நம்ம அந்த புக்ஸை படிச்சுக்கலாம்.
இது போக நம்ம அந்த புக்ஸை வந்து ஒரே மூச்சா படிக்கணும்ன்ற மென்டாலிட்டி நமக்கு இருக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம படிச்சு போர் அடிச்சிருச்சு, இனிமேல் இந்த புக்கை நம்ம தொட மாட்டோம் அப்படின்னு நம்மளே ஒரு மென்டல் பிளாக்கும் நம்ம போட்டுக்க கூடாது. ஓகே, அந்த புக் இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம 4 பேஜ் படிச்சோம், திருப்ப நம்மளே நம்ம இன்ட்யூஷன் கைடு பண்ணும், நம்ம தியானம் எல்லாம் செய்ய செய்ய கைட் பண்ணும். ஓகே, இந்த புக்கை திருப்பி படி. எனக்கு பர்சனலா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. நான் ஒரு தடவை ஏர்போர்ட்ல இருக்கும்போது அங்க ஒரு புக் ஷாப் இருந்துச்சு. அந்த புக் ஷாப்புக்குள்ள போன போது நார்மலா என்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் புக்குக்கு என் கண்ணும் காலும் கையும் அப்படி போயிட்டே இருக்கு. இந்த புக்கை எடுத்து பார்க்குறேன். டாக்டர் பிரையன் வைஸ் அப்படிங்கிறவர், அவர் ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட், நல்லா நல்லா படித்தவர், டாக்டரு, சைக்கியாட்ரிஸ்ட். அவரோட புக்கு மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் இருந்துச்சு. அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது நான் எடுத்து பார்க்குறேன், ஓ, இந்த ஆத்தர் நம்ம பார்த்ததே கிடையாது, ஐ ஹவ் நெவர் ரெட் எனி ஆஃப் ஹிஸ் புக்ஸ் அப்படி சொல்லி திருப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் போய் வேற புக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஆனால் என்ன அறியாமல் என்னோட கால்கள் திரும்ப திரும்ப அதே ஷெல்ஃபுக்கு போகுது, அதே புக்கை எடுக்கிறேன். ஸோ அந்த புக்கை திருப்பி எடுத்து படிக்கும்போது ஓகே, என்னவும் நம்மளை கைட் பண்ணுது, இந்த புக்கை நம்ம எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து படிக்கிறேன். அடுத்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி இறங்குறதுக்குள்ள அந்த புக்கை ஃபுல்லாக நான் படித்து முடிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த புக்கில் என்ன இருந்திருக்கு எனக்கு மெசேஜ் அப்படின்னா, அந்த நேரம் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ சர்டன் ஃபேஸ் கால்டு கிளாஸ்ட்ரோஃபோபியா. அதாவது க்ளோஸ்டு ஸ்பேசஸை வச்சு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஈவன் ஃப்ளைட்டில் கூட ஏறுறக்கு அந்நேரம் அப்படி ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்புறம் லிஃப்ட்லலாம் ஏற மாட்டேன். அதுக்கு 4 மாடினாலும் ஏறுவேன், லிஃப்ட்டில் ஏற மாட்டேன். க்ளோஸ் ரூம் இருந்தால் பயப்படேன். இப்படியெல்லாம் ரொம்ப இருக்கும். அப்போ எதனாலன்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்த டைம் அது. அந்த ஃப்ளைட்டில் ஏறினா கூட ஒரு ஒரு சாமி புக்கோ என்னமோ அப்படி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பேன். அது இறங்குற வரைக்கும் அப்படி பயம். அந்த மாதிரி இருந்து அந்த புக்கை படித்து முடிக்கும்போது ஐ வாஸ் கிவன் த நாலேஜ். எனக்கு வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு கேவுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்திருக்கேன், அதனால என்னோட உயிர் அந்த நேரம் போயிருக்கு. அப்போ அந்த பயம் வந்து என் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைஃப்பில் இந்த பயம் இன்னும் இட் ஹஸ் கம் டு மீ, ட்ரான்ஸ்ஃபர் டு மீ அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அந்த நாலேஜ் வந்துருச்சு, எனக்கு அந்த அவேர்னஸ் வரவும் இம்மிடியட்டாக அந்த ஃபியர் போயிடுச்சு, அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில அற்புதங்கள்லாம் நடக்கும். புக்ஸ் மூலமாக நமக்கு சில ஹீலிங் நடக்கும், பயங்கர ரிவிலேஷன்ஸ் நடக்கும். இதை அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பிரையன் வைஸோட புஸ்தகங்கள் நிறைய நான் படிக்க ஆரம்பித்தேன். அது இதில் சேம் சோல் மெனி பாடிஸ் அப்படின்னு வச்சுருக்காரு. அந்த சேம் சோல் மெனி பாடிஸ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்படி டாக்டர் பிரையன் வைஸ்னா பழைய நினைவுகள், பாஸ்ட் லைஃப், நம்மளுடைய முன் ஜென்மங்களுக்கெல்லாம் அவர் நம்மளை ரிக்ரெஸ் பண்ணுவார். ரிக்ரெஸ் அப்படின்னா நம்மளை வந்து அந்த ஹிப்னாசிஸ் மாதிரி கொடுத்து பழைய ஜென்மங்களுக்கு போக வச்சு அங்கே நம்ம என்ன அனுபவிச்சோம் அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நமக்கு என்ன நோயோ என்னமோ அதை வந்து ட்ரீட் பண்ணுறாரு. அவர் அமெரிக்காவில் மியாமிங்கிற ஊரில் இருந்தவர் இருக்கிறாரு. ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட்டு அவர் நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ணி ஜேர்னல் பண்ணி உலகத்துக்கு காமிச்சிருக்காரு, இந்த வழி மூலமாக என்னால் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த புஸ்தகம் இருக்கு. இந்த சேம் சோல் மெனி பாடிஸ்ல புதுசாக அடுத்து இது பண்ணியிருக்காரு, ஃபியூச்சர் ப்ரோக்ரெஷனா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதாவது சோல்ஸை வந்து அவர் என்ன பண்ணுவார், இன்னும் நமக்கு வரப்போகிற ஜென்மங்களில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத. ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாராம். ஏன்னா வரப்போகிற ஜென்மங்களில் நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த ஜென்மத்தை ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அவர் அதெல்லாம் ரொம்ப ஸ்டடி பண்ணி உண்மையாகவே அந்த பேஷண்ட்டுக்கு இந்த வரப்போகிற ஜென்மத்தை அவங்களுக்கு காமிச்சா அவங்க அதனால் ட்ரீட் ஆகி குணமடைவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் ப்ரோக்ரெஷன் பண்ணி கொடுப்பாராம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல இன்சிடெண்ட் அதில் இருக்கும். ஒரு பேஷண்ட் வந்தாராம். அவர் சொன்னாராம், எனக்கு ட்ரீம் பண்ணும், நானே என்னை வந்து ஒரு கன்று வச்சு என்னை ஷூட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாரு, அது வந்து சரியான இது கிடையாது, நான் உனக்கு எனக்கு என்ன மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, என் கூட 2 செஷன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவர் ரொம்ப புலம்புனார், என் மேலே யாருக்குமே ஆசை கிடையாது, நான் வந்து சுட்டுக்கிட்டு இறந்து போனாலும் என் குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படும், யாரும் என்ன ப்ளேம் பண்ண மாட்டாங்க, என் கடன் தொல்லையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்லாம் ரொம்ப சொல்லியிருந்திருக்காரு. அப்புறம் இவர் சொன்னார், நீ எல்லாம் ஓகே, அந்த 2 செஷன் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் பிரையன் வைஸ். சரின்னு சொல்லி அந்த ஒரு செஷனில் ஒரு ஃபியூச்சர் ப்ரோக்ரெஷன் பண்ணி காமிச்சிருக்காரு. அந்த ஃபியூச்சர் ப்ரோக்ரெஷனில் இவர் வந்து அந்த மாதிரி தன்னையே சுட்டுக்கிட்டு இருந்தால் அடுத்த ஜென்மம் அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாராம்.
அவர் அதை பார்க்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவி, அவர் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் இப்போ பிரச்சனைகள் அவருக்கு இப்படியெல்லாம் இருக்கு, எல்லாரும் அவங்க மேலேயே பழிய எடுத்துக்கிட்டாங்களாம். அவரோட மனைவி பிள்ளைங்களாம், ஆஹா நம்ம இப்படி இருந்திருந்தா நம்ம இவர் இந்த மாதிரி தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாருன்னு அவங்க வருத்தப்படுறதெல்லாம் இவர் ஃபியூச்சர் ப்ரோக்ரஷன்ல பார்க்குறாரு. அதே மாதிரி இன்னொரு ஃபியூச்சரும் அவங்க காட்டுறாங்களாம். ஒண்ணு வந்து எப்படின்னா, இவரோட கடன் தொல்லைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க பிள்ளைங்க, மனைவி யாரும் இவர ப்ளேம் பண்ணல. இவர் பிள்ளைங்கலாம் நல்லபடியா திருப்பியும் படிக்கிறாங்க. இவர் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா இருக்காரு. இந்த மாரி 2 இதையுமே ஃபியூச்சர் ப்ரோக்ரஷன்ல அவர் காட்டுறாராம். அப்போ அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரே சொல்றாராம், ஓ இப்படியெல்லாம் கூட என் வாழ்க்கையில நடக்க சான்சஸ் இருக்குதா. ஸோ இந்த நம்மளோட இன்னைக்கு நம்ம எடுக்கிற டெசிஷன் நம்ம ஃபியூச்சரை எப்படியெல்லாம் பாதிக்குது. அப்போ வி ஆர் ஏபிள் டு கிரியேட் அவர் டெஸ்டினி. நம்ம எப்படி நம்மளோட பழைய கர்மாக்கள் இன்னைக்கு நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணுதுல, பழைய ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவங்கள் இன்னைக்கு நம்மளை விசிட் பண்ணி நம்மளுக்கு அது பதில் சொல்ல வைக்குதோ, அதே ரூல் தான் இன்னைக்கு நம்ம நல்லது செஞ்சு நல்ல டெசிஷன் எடுத்தோம்னா நம்மளோட ஃபியூச்சரை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த டாக்டர் பிரையன் வைஸ் வந்து இந்த சேம் சோல் மெனி பாடிஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப வித்தியாசமான ஆராய்ச்சி பண்ணி அதையும் ப்ரூவ் பண்ணி இந்த புக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான புக்கு, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து இட்ஸ் நாட் லைக் அ நரேட்டிவ். ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியா எடுத்து 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 அவர் அழகா காமிச்சிருப்பாரு. இந்த இந்த கேஸ் வந்து நான் இப்படி ஹீல் பண்ணேன், இந்த கேஸ் வந்து இப்படி ஹீல் பண்ணேன். ஆனா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால அந்த ஃபியூச்சர் ப்ரோக்ரஷன் பண்றதுங்கிறது லேஸ் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபியூச்சரும் கொடுப்பாங்களாம். இதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப அதுலயே நல்ல ட்ரைனிங் ஆனவங்களால தான் அதெல்லாம் பண்ண முடியும். பட் இட் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ நம்ம இதுல மெயினா என்ன படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சரை மேனிஃபெஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம பழைய கர்மாக்களை இன்னைக்கு நம்ம எப்படி கழிச்சிட்டு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோமோ, அப்போ நமக்கு ஃபியூச்சர்ல கர்மா வேணுமா வேண்டாமா? வேண்டாம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும், நம்ம ஆக்ஷன் சுத்தமா இருக்கணும், நம்ம வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும், எல்லாமே அலைன்மெண்ட்ல இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இது எல்லாமே அலைன்மெண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம வி ஆர் கிரியேட்டிங் அ பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் ஃபார் ourselves. இந்த ஜென்மத்திலையும் நல்ல ஃபியூச்சர், வர ஜென்மங்கள்லையும் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கர்மா ஃப்ரீ ஃபியூச்சரா நம்மளால கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த புஸ்தகத்தோட பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஸோ நிறைய புக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் படிச்சு பாருங்க. இப்போ எந்த மாதிரி நம்ம புக்ஸ்னா மற்றவங்க எப்படி நம்ம அதாவது இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அஜ்ஞானத்தை எப்படி விலக்கிக்கலாம் அப்படின்னா, அனைவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண மக்களிடமிருந்தும் சாதாரண ஞானம், அசாதாரணமான மக்களிடமிருந்து அசாதாரண ஞானம். பெரிய பெரிய ஞானிகள், நம்மளுடைய குருக்கள், நம்ம வீட்டுக்கு சுவாமிஜிகள்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அசாதாரண ஞானம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட டிஸ்கோர்சஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க பக்கத்துல இருந்தாலே நமக்கு ஒரு பீஸ் வந்துடும். ஸோ இந்த ஆன்மீக குருக்குகள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க சொல்றத ரொம்ப அழகா நம்ம கேட்டுக்கணும். அப்புறம் விஞ்ஞானிகளின் பல புத்தகங்கள் அசாதாரண குணம், ஞானம், அதை இப்ப நான் சொன்னேன்ல, அந்த சேம் சோல் மெனி பாடிஸ், அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஞானம். அந்த மாதிரி புக்ஸை நம்ம படிக்கிறது நமக்கு வந்து நல்ல லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி புஸ்தகங்கள் படிக்கும்? நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஆன்மீக பயணத்துல இருக்கோம். அப்போ நம்ம சும்மா ஃபேரி டேல்ஸு, ஏதோ த்ரில்லர் புக்ஸு, ஏதாவது என்ன இந்த சஸ்பென்ஸ் புக்ஸு, அப்புறம் ஏதாவது கிராஸ்வேர்ட் பசில் பண்ற மாதிரி அந்த மாதிரி புக்ஸ் வந்து யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம செய்யறது. ஆனா நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா, ஒத்து போகும் புத்தகங்களை படிக்கிறது. அதுக்கு என்ன 3 பேஸ் நீங்க வச்சுக்கலாம். நம்ம என்ன புக் படிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம படிக்கணும். என்ன மாதிரி புக்கு நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, நாம் உடலை விட மேலானவர்கள், நாம் ஆற்றல், வி ஆர் எனர்ஜி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய புஸ்தகங்களை நம்ம படிக்கலாம். இப்போ யூ ஆர் த பிளெசிபோ அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் டாசன் சர்ச்னு ஒருத்தர் வந்து மைண்ட் டு மேட்டர், எப்படி நம்ம மைண்ட்ல எண்ணங்கள் இருக்கோ அதை எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த பருப்பொருளா நம்ம கொண்டு வரலாம் அப்படின்லாம் அந்த டாசன் சர்ச் வந்து அதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான புஸ்தகங்களை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்கும் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது, இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குற புஸ்தகங்களா நம்ம எடுத்து படிக்கலாம்.
நம் எண்ணங்கள் யதார்த்தத்திற்கு சாத்தியத்தை கொண்டு வருகின்றது. அப்போ நம்ம அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டி இதை மாதிரி மென்ஷன் பண்ற இந்த நாலேஜை கொடுக்கக்கூடிய புஸ்தகங்களை நம்ம படிக்க 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 நம்மளோட அறிவின்மை விலகி we will go to the next level. அதாவது நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், அந்த மாதிரி. அதாவது ஞானம் பிளஸ் தியானம் இஸ் ஈக்குவல் டு முக்தி. ரொம்ப சிம்பிள், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். ஞானம் ப்ளஸ் தியானம் இஸ் ஈக்குவல் டு முக்தி. ஸோ நம்ம ஞானமும் வளர்த்துக்கணும், தியானமும் செஞ்சால் டெஃபினட்டாக நமக்கு அந்த முக்தியை டச் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு புக்கை இன்னைக்கு போய் வீட்டில், கண்டிப்பாக புக்ஸு நம்ம வீட்டில் இருக்கும், டெஃபினட்டாக போய் அந்த புக்ஸை அதை எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பேஜ் 2 பேஜஸாக நாளைக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், நாங்கள் இந்த புக்கை படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஹேபிட். குழந்தையிலேருந்தே உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் புக்ஸ் படிக்கக்கூடிய ஹேபிட்டை ஆரம்பித்து விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நமக்கு பிரேக் அவுட் ரூம் அப்படின்னு ஒன்று வரும். ஆஃப்டர் த மெடிடேஷன் அந்த பிரேக் அவுட் ரூமில் நம்ம எல்லோரும் நம்ம அனுபவங்களை, நம்ம கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்க்ரீன்லேயே ஜாயின் ரூம் அப்படின்னு வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தியானத்துக்குள்ளே போகலாம். ரத்னவேல்ஜி நீங்கள் மியூசிக் போட்டுங்க, ஏன்னா இன்னும் எனக்கு அந்த ஷேர் ஆப்ஷன் வரலை. ஸோ எல்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க, தண்ணி வேணும்னா குடிச்சுக்கோங்க. உங்கள் அறையில் லைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா டிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக உட்காந்து கைகளை எப்படி கோர்த்து கொண்டு, முதல்ல ஹார்ட் எலிவேஷன், நெஞ்சில் நம்ம கைகளை எப்படி வச்சுட்டு கண்களை மூடிக்கொண்டு தியானத்துக்குள்ளே நம்ம போகலாம். தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பிரேக் அவுட் ரூம்ஸ்குள்ளே போகலாம். அங்கே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்கலாம். ஒரு ரூமில் ரத்னவேல்ஜி இருப்பார், ஒரு ரூமில் நான் இருப்பேன், ஒரு ரூமில் வித்யா மேம் இருப்பாங்க, தினேஷ் சார் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாம் இப்போ நம்ம 70 பேர் இந்த குரூப்பில் இருக்கோம் அப்படின்னா நம்ம 20 பேராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்மால் குரூப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? இது சஜ்ஜன சங்கத்தியா அப்படிங்கிறாங்க, ஒருத்தருக்குள்ளே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது. இட்ஸ் a very nice experience. So let's get ready for meditation. ரத்னவேல்ஜி நீங்கள் ஷேர் பண்ணிடுறீங்களா? கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களை துடுக்க மாட்டோம், என்ன வந்தாலும் கண்களை திறக்கக்கூடாது. கண்ணாடி அணிஞ்சிருந்தா அதை கழட்டி வச்சுக்கோங்க. நண்பர்களே, அன்பு உள்ளங்களே, வசதியாக தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வைத்துக் கொள்ளுங்கள். கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்து உங்கள் கைகளை உங்கள் மார்பில், அதாவது இதயத்தின் மேல் வைத்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் சுவாசம் மற்றும் இதய துடிப்பின் மேல் கவனம் செலுத்துங்கள். நீண்ட நிதானமான சுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
2-3 நிமிடத்திற்கு உங்கள் மென்மையான இதய துடிப்பை உணருங்கள். அதனோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கடந்த கால அல்லது நிகழ்காலத்திலிருந்து அன்பு, நன்றி உணர்வு, பேரின்பம் அல்லது ஏதேனும் உயர்ந்த உணர்ச்சிகளின் அனுபவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த தருணத்தை மீண்டும் அனுபவித்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அழகான இதயம், அன்பான இதயம், இதை உணருங்கள். இந்த இதயம் உணர்வுகளின் இருப்பிடம். அன்பு, நன்றி, மகிழ்ச்சி, இரக்கம் போன்ற உயர்ந்த உணர்வுகளால் உங்கள் இதயத்தை நிரப்புங்கள். இந்த மகிழ்ச்சியான ஆற்றலை உங்களுக்குள் அனுபவித்து பிறகு உங்கள் அறை மற்றும் இந்த உலகம் முழுதும் பரவ விடுங்கள். இந்த பிரதிபலிப்பின் மூலம் அனைவருடனும் எல்லாவற்றுடனும் ஒற்றுமையை உணருங்கள். இப்பொழுது சுவாச விழிப்புணர்வு தியானத்திற்கு செல்லலாம். விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து வசதியாக, தளர்வாக உங்கள் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இயல்பான வழக்கமான மூச்சை கவனியுங்கள். மூக்கின் நுனியிலிருந்து புருவத்திற்கு செல்லும் பகுதியில் ஏதேனும் ஒரு புள்ளியை கவனத்தில் குறிவைத்து உங்கள் இயல்பான உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்று கவனியுங்கள்.
சுவாசத்தை வலுக்கட்டாயமாக உள்ளிழுக்கவோ அல்லது வெளியேற்றவோ வேண்டாம். இயற்கையான தளர்வான சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். சுவாசத்தை கவனிக்கும் போது நம் எண்ணங்கள் மெல்ல மெல்ல குறைந்து மனம் வெற்றிடமாக மாறும். உங்களுக்குள் மற்றும் உங்களை சூழ்ந்து உள்ளது இந்த வெற்றிடம். இதை உணருங்கள். இங்கு நேரம், உடல், பொருள், இடம் எதுவும் இல்லை. இங்கு உள்ள ஆற்றல் சக்தியை உணருங்கள். இந்த அளவில்லா வெற்றிடம் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. மனம் வெற்றிடமாக இருக்கும்போது பல அனுபவங்கள் வரலாம். இவற்றை சாட்சி பாவத்துடன் உணருங்கள். உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள்.
நாம் குறை பொருள், அதிக ஆற்றல் என்பதை உணர்கிறோம். உங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் வருவது இயல்பு. எண்ணங்கள் வருவதை உணரும்போது மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு கவனத்தை திருப்புங்கள். தியானம் ஒரு ராஜபார்வை. எண்ணங்கள் குறைய குறைய மனம் வெற்றிடம் ஆவதை உணர முடிகிறது. இந்த வெற்றிடம்தான் குவாண்டம் புலம். இது விஸ்வ சக்தி நிறைந்த இடம். இங்கு
அளவில்லா வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடத்தை சார்ந்து இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லையற்ற ஆற்றல் சக்தி, எல்லையற்ற அமைதி நமக்குள் நிலவுகிறது. இதனோடு சார்ந்து இதன் சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். எண்ணங்கள் வருவதை உணரும்போது மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு கவனத்தை திருப்புங்கள். உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள்.
இந்த வெற்றிடத்தை தொடர்ந்து உணருங்கள். இதன் அளவிலா வரம்பற்ற சக்தி, திறன், இதை நீங்கள் உணர்ந்து இருக்க உங்கள் மனமானது மேலும் பரந்த மனப்பான்மை கொள்கிறது. உங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, அன்பு உள்ளங்களே, நாம் இப்போது நன்றி தெரிவிக்கலாம். நம்மை இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்த நமது பெற்றோர்கள், நமக்கு அறிவு வளர்த்த நம் ஆசிரியர்கள், நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம் நண்பர்கள், உறவினர்கள், அனைத்து விலங்குகள், தாவரங்கள், நமக்கு உதவும் நமது அரசாங்கம், தொழில்நுட்பம், அனைத்திற்கும் நன்றி செலுத்துவோம். நமது இந்த படைப்பிற்கு மூல காரணமான இந்த குவாண்டம் புலத்திற்கும் மேலான உயர் சக்திக்கும் நன்றி செலுத்துவோம். மேலும் நமக்கு நாமே நன்றி செலுத்திக் கொள்வோம். உடலை தளர்வாக்குங்கள். தியானத்தில் தெரிந்த அனைத்து காட்சிகள், அனுபவங்கள், இவற்றை இணைத்துக் கொள்ளுங்கள்.
மெல்ல மெல்ல உங்களை, உங்கள் சூழலை நீங்கள் உணர்ந்த பிறகு மீண்டும் மெதுவாக கைகளை கண்கள் மேல் 5 வினாடிகள் வைத்து பிறகு கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். மெதுவாக வாங்க, திரும்ப இந்த சூழ்நிலையெல்லாம் உணர்ந்துட்டு கம் பேக் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்போ ரத்னவேல் சார் இந்த பிரேக் அவுட் ரூம்ஸ் இனிஷியேட் பண்ணுவார். நம்ம அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரூமில் ஜாயின் பண்ணிடலாம். என் பேர் தினேஷ். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எல்லாருக்கும் கேட்குது இல்லையா? ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 15 இயர்ஸ், ஒரு 15 வருஷமா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல வந்து புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து ஒரு 21 நாள் செஷன் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டென்ஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம், வேலையிலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சில இதெல்லாம் இருக்கும். நிறைய பயம், நிறைய இன்செக்யூரிட்டிஸ் அது நிறைய இருந்திருக்கு. அது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம வேலை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். பட் ஆனால் கரெக்டான சக்ஸஸ்ஃபுல் ரேட்ல போகாது. ஸோ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவேன். அப்போ இந்த 21 டே செஷன் வந்து எனக்கு கண்பட்டது. ஸோ சும்மா ட்ரை பண்ணலாமா, ஏன்னா வந்து ஒரு 2022 அப்போ வந்து என்னோட பர்த்டே, என்னோட பிறந்தநாள் அப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வந்து எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. புக் ரீட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், டயட் இருக்கணும், ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன். பட் ஆனால் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் 2023ல எனக்கு இந்த மெடிடேஷன் செஷன் வந்ததுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அப்போ ட்ரை பண்ணும்போது வந்து ஒரு 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 எனர்ஜி ஃப்ளோவை விட ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஃபீலிங் வந்து சொல்லவே முடியல. இது மெடிடேட் பண்ணா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு. ஸோ இது வந்து நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ்ல கிடைச்ச அனுபவம் வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் நிறைய செஷன்ஸ், 40 நாள் செஷன், ஃபிளாக்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் த்ரைவ் செஷன்ஸ்,